நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அவருடைய வார்த்தை உங்கள நிலைச்சு இருக்குதா? வார்த்தையில நீங்க பயணப்படுறீங்களா? ஏன் கேட்டுக்கொள்வது நடக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன் தெரியுமா கேட்டுக்கொள்றதுல அநேக காரியங்கள் நடக்கல? வார்த்தையில நிலைத்து இருக்க முடியல. உன் பலவீனத்தை மேற்கோள் காட்டாம, உன் பிரச்சனையை மேற்கோள் காட்டாம, உன் நெருக்கத்தை மேற்கோள் காட்டாம, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள நிலைச்சு இருக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தையை நிலைத்திருப்பதற்காக நீங்க படுகிற பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, அதை பார்க்கிற தெய்வம். இன்னைக்கு அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாமே தொடங்குறாங்க, ஆனா முடிக்க முடியல. 2 காரியத்துல நினைச்சு நிற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை கோயில். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஓய்வு நாள் ஆராதனைக்கு வர்றது, நாள் பார்க்க போறது, டேட் பார்க்க போறது, குறி கேட்க போறது. இன்னைக்கு இன்னைக்கு ஏன் தெரியுமா அநேக காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? 2 படகுல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சபைக்கு வந்தா சபையில இருக்கிறோம், உலகத்துக்குள்ள போனோம்னா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சுட்டு போயிடுறோம் பாருங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், 2 படகுல கால் வைக்காத. அது சேஃப்டியா இருக்காது உன் வாழ்க்கையில. ஒரே வார்த்தையில நிலைச்சிரு, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அழகா சேர்ப்பா.